ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு பேங்கிங் டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு என்னென்னா பேங்க்குங்கிற சிஸ்டம் எப்படி இருக்குது, அது எப்படி எவால்வ் ஆச்சு, அண்ட் ஆல்சோ ஆர்பிஐயோட ஒர்க் என்னங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம அதோட கண்டினியூட்டியாக வந்துட்டு ஆர்பிஐனா என்ன, நபார்ட்னா என்ன, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்னால் என்ன, கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, மணி மார்க்கெட்னா என்ன, டிமானிட்டைசேஷன் ஏன் பண்ணுறாங்க, ஸோ என்பிஏனா என்ன, இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதை எப்போ ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1 ஏப்ரல் 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்டர் த ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் 1934 க்ரியேட் பண்ணது. ஃபஸ்ட்டு இது எங்கே இருந்துச்சுன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கட்டாவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ மும்பையில் இருக்குது. நேஷ்னலைஸ் எப்போ பண்ணாங்கன்னா 1949. அது வரைக்கும் அது ப்ரைவேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்பிஐ தான் வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு கண்ட்ரிக்குமே ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்க்கு வந்துட்டு என்னென்னா யூஎஸ் ஃபெடரல் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. இது யூரோப்புக்கு வந்துட்டு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபார் பாகிஸ்தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். இந்த சென்ட்ரல் பேங்க்கோட வேலையே என்ன அப்படின்னா பேங்கிங் செக்டார்ஸை ரெகுலேட் பண்ணுறது, மணி சிஸ்டத்தை வந்துட்டு சேஃபாக பார்த்துக்கிறது. ஏன்னா மணி வந்துட்டு ஒரு சில நேரம் இன்ஃப்ளேஷன்னால் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகலாம். அப்படி கொலாப்ஸ் ஆச்சுன்னா ரிசெஷனில் போய் முடிஞ்சிடும், எக்கனாமி டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அதை தான் நம்ம ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லி போன டாப்பிக்கில் படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா பேங்கர்ஸ் பேங்க்னு பார்த்தோம், கவர்மெண்ட்டுக்கு அவங்க லெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதை தாண்டி இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, இதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னென்னா தே ஆர் த மானிட்டரி அத்தாரிட்டி. மானிட்டரி அத்தாரிட்டினா என்னென்னா இவங்க தான் இஷ்யூவர்ஸ் ஆஃப் த கரன்சி. ஓகே, இஷ்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறதும் ரெகுலேட் பண்ணுறதுமே இவங்க தான். சரிங்களா? ஸோ அதனால தான் இவங்களை வந்துட்டு மானிட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அண்டு இஷ்யூவர் ஆஃப் த கரன்சியும் இவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் காயின்ஸை வந்து மின் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு கரன்சிஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் வந்துட்டு என்னென்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஆர்பிஐன்னு இருக்கும். பட் காயின்ஸை மின் பண்ணுற பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட இருந்தாலுமே அதை இஷ்யூ பண்ணுறது யார் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ தான் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாக கவர்மெண்ட் போய் பீப்புள்கிட்ட காசு கொடுக்க முடியாது. ஸோ இஷ்யூவர் ஆஃப் த கரன்சி யாருன்னு கேட்டாங்கன்னா கண்ணை முட்டு போட்டுருங்க, இட் இஸ் ஆர்பிஐ. ஓகே, நெக்ஸ்ட் பேங்கர்ஸ் பேங்க். இதை தான் நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு இதில் பார்த்தோம். ஸோ ஆர்பிஐட்ட இருந்து வந்துட்டு பேங்க் வந்துட்டு தன்னோட தேவைகளுக்காக வந்துட்டு அவங்க வந்து கடன் வாங்கிக்கிறலாம். அதுக்கு 2 விதமான வே தான் ஒன்று பார்த்தோம். பேங்க் ரேட் பார்த்தோம், இன்னொன்று ரெப்போ ரேட்டும் பார்த்தோம். ஸோ பேங்க்குக்கே கடன் கொடுக்கறது தான் சென்ட்ரல் பேங்க்கு, அதுதான் ஆர்பிஐ. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன். அது என்ன சார் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்? அதெல்லாம் வந்துட்டு என்னது கவர்மெண்ட் தானே பண்ணணும். இது எப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் செக்டாரு. ஓகே, அண்ட் தென் வந்துட்டு ஒரு விடோ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் கொடுக்கறது. எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, சிறு குறு தொழிலாளிகள், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னென்னா லோன் கொடுக்கறது. இதுக்காக வந்துட்டு என்னென்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவங்களுக்கு லோன் கொடுக்கணும்னு சொல்லி வந்துட்டு ஒரு ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா இன்இக்வாலிட்டி ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் வெல்ஃபேர் சொசைட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு இன்னும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் பண்ணுறது ஆர்பிஐ இதை பண்ணும். ஸோ டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷனும் கூட ஆர்பிஐ பண்ணும். நெக்ஸ்ட் ரெகுலேட்ரி ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட். இது வந்துட்டு என்னென்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்ட் படி வந்துட்டு என்னென்னா ஆர்பிஐ தான் வந்துட்டு என்னென்னா நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு செக்கு கொடுக்குறீங்க, இல்லைன்னா வந்துட்டு ஏடிஎம்மில் வந்துட்டு நீங்கள் மணியை வித்ட்ரா பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு கார்ட் டு கார்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இல்லை அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் வந்துட்டு நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ்ன்னு இருக்குது, யூபிஐயில் பே பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணும். ஓகே, மறக்காதீங்க, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. செக்கு, அதுக்கப்புறம் ஆர்டிஜிஎஸ்ஸு, நெஃப்ட்டு, யூபிஐ, ஐஎம்பிஎஸ்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, மணி டிரான்சாக்ஷனில் அதை எல்லாத்தையும் வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா இவங்க தான், ஆர்பிஐ தான். ஓகே, ஸோ வந்துட்டு இதை இந்த டயத்தில் தான் பண்ணணும். ஐஎம்பிஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 24/7 எந்நேரம் வேணாலும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஐஎம்பிஎஸ் கான்செப்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு யூபிஐ சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி நடக்கணும், யார் மூலமாக நடக்கணும், இதுக்கு என்னென்ன வந்துட்டு ப்ரொசீஜர், இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி இதை மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு யாருன்னா ஆர்பிஐ தான் பண்ணும்.
நெக்ஸ்ட் பேங்கர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் விச் மீன்ஸ் என்ன சென்ட்ரல் பேங்க்கும் சரி அண்ட் தென் வந்து ஸ்டேட் பேங்க்குமே சரி வந்துட்டு இவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. எய்தர் டேரெக்டாக கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பை பண்ணுறது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ பேங்கர்ஸ் டு த கவர்மெண்ட். அதுக்கடுத்து என்னென்னா ரெகுலேட்டர் ஆஃப் த ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஃபினான்ஷியல் சிஸ்டம் வைஸ் என்ன அப்படின்னா மணி சப்ளையை ரெகுலேட் பண்ணுறது. மணி சப்ளையை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஏற்கனவே பேசணும். சிஆர்ஆர் இருக்குது, எஸ்எல்ஆர் இருக்குது, அண்ட் தென் ரெப்போ ரேட் இருக்குது, பேங்க் ரேட் இருக்குது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரேட்ஸ் இருக்குது. ஓகே, இது மூலமாக வந்துட்டு ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுறாங்க ஆர்பிஐ. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் மேனேஜிங் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் $1 ஈக்குவல் டு 87 rupees அப்படின்னு இருக்குதுன்னா இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு யாருன்னா ஆர்பிஐ தான் பண்ணும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸு இது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது யார் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ தான் பண்ணும். எதுக்கு நம்மளுக்கு ஃபாரின் கரன்சி வேணும் அப்படின்னா, நான் இப்போ ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளுக்கு நான் ருப்பீஸில் பே பண்ண முடியாது, ஐ ஹாவ் டு பே இட் இன் டாலர். நான் வந்துட்டு யூஎஸ் டாலர்லேயோ இல்லை வந்துட்டு என்னது பவுண்டோ இல்லை ஸ்டெர்லின்லையோ எதுலேயோ ஒன்றில் தான் பே பண்ணணும். அப்போ அந்த கரன்சிஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படும். அந்த கரன்சிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்குது யார் அப்படின்னா ஆர்பிஐ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன அப்படின்னா டிடக்ஷன் ஆஃப் த ஃபேக் கரன்சி. ஃபேக் கரன்சியை டிடெக்ட் பண்ணுறதுல ஆர்பிஐ எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொடுக்குற கரன்சியே வந்துட்டு என்னென்னா செக்யூரிட்டியோடு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி பிக்சரில் நிறைய வாட்டர் மார்க் இருக்கும், மைக்ரோ லெட்டரிங்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ கிளிட்டரிங் ஆகிற மாதிரி இங்க்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோடு தான் ஒரு கரன்சியை அவங்க ரெடியே பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாகவே வந்துட்டு என்ன ஃபேக் கரன்சி ரெடி பண்ணுறதே கஷ்டமாயிடும். அது போக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோ யுவர் கரன்சி கேஒய்சி. ஓகே, நோ யுவர் கஸ்டமர்ன்ட்டு வந்து நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா சொல்லுவாங்க. அது வேறு நோ யுவர் கரன்சின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கேம்பெயின் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஒரு கரன்சியை வந்துட்டு எப்படி வந்துட்டு நீங்கள் வந்து ஃபேக் நோட்டா இல்லை வந்துட்டு அது வந்துட்டு உண்மையான நோட்டா அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்துட்டு பீப்புளுக்கு வந்துட்டு அவேர்னஸ் பண்ணுற மாதிரி கேம்பெயின்லாம் நடத்துவாங்க. ஸோ இது போக வந்துட்டு என்னென்னா மணியை வந்துட்டு அந்த என்ற மெஷின் வந்துட்டு என்னென்னா அது ஃபேக் கரன்சியை டிடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து டெக்னாலஜியோடு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணி வந்துட்டு இந்த ஃபேக் கரன்சியோட சர்க்குலேஷனையும் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ வேலையுமே ஆர்பிஐ தான் பண்ணுது. சரிங்களா, இதில் ஒரு மெயினான விஷயம் நல்லா வச்சுக்கோங்க, 1982 அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்பிஐ வந்துட்டு என்னென்னா எல்லா பிஸ்னஸுமே அதான் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு லெண்டிங் பண்ணுறது எப்படி நடக்கணுங்கிறதையும் அதான் மேனேஜ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பீப்புளுக்கு வந்துட்டு எப்படி லெண்டிங் பண்ணணுங்கிறதையும் அதான் பார்த்துக்கிட்டு, அது போக அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு எப்படி வந்துட்டு மணி போகணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ கீழே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் கிரெடிட் விங் அப்படின்னு இருக்கும். ஓகே, அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டெவலப்மெண்ட் விங்குன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா வேலையுமே ஆர்பிஐ தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒர்க் லோடு அதிகமாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க 1982 க்ரியேட் பண்ணது தான் நபார்டு. ஓகே, ஸோ நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க 1982. நல்லா நான் வச்சுக்கோங்க, 1982. இது எங்கே க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா மும்பையில். ஓகே, மும்பை தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸு. இதோட மெயின் ஏஜெண்டாக வந்துட்டு என்ன அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி நபார்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கன்னு சொன்னது வந்துட்டு யாருன்னா சிவராமன்கிற ஒருத்தர் வந்து சொன்னார். அவரோட கமிட்டி தான் வந்துட்டு என்னென்னா அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணிடுவோம், ஆர்பிஐக்கு எதுக்கு இவ்வளோ ஒர்க் லோடு கொடுக்கணும், ஏற்கனவே ஆர்பிஐ இவ்வளோ விஷயத்த பண்ணிகிட்ருக்கு, அக்ரிகல்ச்சருக்கு போக வேண்டிய கிரெடிட்டையும் வந்துட்டு ஏன் அவங்களோட தலையிலே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணணும்னு சொன்னவர் வந்துட்டு சிவராமன். ஓகே, ஸோ இப்போ இந்த நபார்டோட வேலை என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு காசு வச்சிருக்கிற ஆள் கிடையாது. ஓகே, இவங்க வந்து காசெல்லாம் இவங்ககிட்ட இருக்காது. பட் ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து காசு வரும். சரியா, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனான்னு ஒரு யோஜனா இருக்குது, ஒரு ஸ்கீம் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா இரிகேஷனுக்காக. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு கிணறு தோன்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டேம் கட்டுறதோ இல்லை இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸு, சின்ன சின்ன ஒரு மைக்ரோ லெவலில் வந்துட்டு ஒரு வெல்லு வந்துட்டு இது பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லை ஒரு ரிசர்வாயர் க்ரியேட் பண்ணுறது, இதுக்காக வந்துட்டு க்ரியேட் பண்ணது தான் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இந்த யோஜனாவில் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நபார்டு காசு தரும். அந்த நபார்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் மூலமாக நபார்டுக்கு காசு வரும். சரியா,
நபார்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பேங்க்ஸுக்கு கொடுப்பாங்க, இல்லைனா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்ன்னு இருக்குது அவங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லை ஸ்மால் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டல் பேங்க்குன்னு இருக்கும், ஓகே, இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மித்த பேங்க்ஸுக்கு அவங்க வந்து ஃபண்டை கொடுப்பாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, நபார்டு டைரெக்டாக ஃபார்மருக்கு காசை லெண்டே பண்ண மாட்டாங்க, சரியா? ஸோ நபார்டுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது காசு வரும், ஓகே, அந்த காசை இவங்க வந்துட்டு என்னென்னா பேங்க்ஸுக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பேங்க் மூலமாக தான் இந்த ஃபார்மருக்கோ இல்லை பீப்புளுக்கோ ஒரு இண்டிவிஜுவலுக்கோ காசு போய் சேரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா ரீஃபினான்சிங்பாங்க. இப்போ என்கிட்ட காசு கொடுத்தா நான் டேரெக்டாக லெண்ட் பண்ணுறேன்னா தட் இஸ் ஃபினான்சிங், ஓகே. நான் என்கிட்ட கொடுக்குற காசை நான் இன்னொருத்தட்ட கொடுத்து அவங்க மூலமாக லெண்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால என்னோடய பேர் வந்துட்டு என்னென்னா ரீஃபினான்சிங், ஓகே. ஸோ நபார்டை வந்துட்டு என்னென்னா ரீஃபினான்சிங் பேங்க்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மூலமாக வர்ற காசை வந்துட்டு இந்த மாதிரி பேங்க்ஸு, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு, இல்லைனா வந்துட்டு இருக்கிற வந்துட்டு குட்டி குட்டி பேங்க்ஸுக்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க மூலமாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு மணியை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இந்த நபார்டோட மெயினான வேலை என்னென்னா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், ரூரல் டெவலப்மெண்ட்டு, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு, வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறது தான் இந்த நபார்டு, ஓகே. ஸோ அது மூலமாக இந்த பேங்க்குக்கு இல்லை ஆர்ஆர்பிக்கு இல்லை கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு இல்லை சிட்பிக்கெல்லாம் காசு வரும். அந்த காசை வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க லோனாக வாங்கிக்கிறலாம், இல்லை வந்துட்டு வில்லேஜில் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க லோனாக வாங்கிக்கிட்டு அவங்க வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராக்கர்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது, இல்லைனா வந்துட்டு என்னது மேட்ச் பாக்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு லெண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக க்ரியேட் பண்ணது தான் இந்த நபார்டு, ஓகே. ஸோ நபார்டோட ஒர்க்கை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு யாருக்கெல்லாம் மெயினாக ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, ஆர்ஆர்பிஸ் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸு. இப்போ ப்ரெசண்ட்டாக வந்துட்டு யார் சேர்மன்னா ஷாஜி கேவி. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். அது எதுக்கு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்? ஏற்கனவே கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது, நேஷனலைசேஷன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு என்னது வில்லேஜஸ்லையும் ரூரல் ஏரியாஸ்லையுமே வந்துட்டு பேங்க் வந்துடும் சொல்லியாச்சு, சரியா? ஸோ கிராமத்துலேயும் வந்துட்டு பேங்க்லாம் வந்துடும், அதுக்காக தான் நேஷனலைசேஷன் பண்ணணும்னு பேசணும். ஆனால் அதை தாண்டியும் வந்துட்டு என்னன்னா ரூரல் ஏரியாவில் இன்னும் வந்துட்டு மணி போய் சேரலை, பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் ரீச் ஆகலை. அப்போ எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு அந்த ரூரல் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு லெண்டிங் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணது தான் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பிம்பாங்க, ஓகே. ஸோ இந்த ஆர்ஆர்பி வந்துட்டு எந்த ஆக்டில் க்ரியேட் பண்ணாங்கிற நான் வச்சுக்கோங்க, ஆர்ஆர்பி ஆக்ட் ஆஃப் 1976, ஓகே. நபார்டுக்கு வந்துட்டு 1982, ஆர்பிஐக்கு வந்துட்டு 1934 ஆக்ட், ஓகே. ஸோ அந்த ஆக்டை மறந்துடாதீங்க. இதுபடி வந்துட்டு என்னென்னா அந்த ஆர்ஆர்பியோட ஓனர்ஷிப் ஷேர்ஸ் எப்படி இருக்குன்னா 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 15% ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பான்சர் பேங்க் ஒரு 35%. அந்த ஸ்பான்சர் பேங்க்னால் யார் அப்படிங்கிறது நல்லா நான் வச்சுக்கோங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐயாக இருக்கலாம், ஓகே, இல்லை ஐசிஐசியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், இல்லை ஐஓபியாக இருக்கலாம், ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்பான்சர் பேங்க்ஸ் வந்துட்டு இந்த சென்ட்ரல் பேங்க் அண்ட் ஸ்டேட் பேங்க்கோட சேர்ந்து க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஸோ இதோட மெயின் மோட்டிவ் வந்துட்டு என்னென்னா ரூரல் ஏரியாவுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணுறது தான். ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் இவங்களும் ரூரல் ஏரியாஸ்க்கு வந்துட்டு எஸ்பெஷலி ஃபார் ஃபார்மர்ஸு, ஸ்மால் ஆண்டர்ப்ரனர் அண்ட் ரூரல் பவருக்கு வந்துட்டு அவங்க மணியை லெண்ட் பண்ணுவாங்க, ஓகே. கடைசியாக வந்துட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அதுக்கடுத்து பேமெண்ட் பேங்க் இருக்குது. ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதுவும் எதுக்காக அப்படின்னா மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறது தான், ஓகே. இருக்கிற இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிம்பாங்க, இந்த மாதிரி ஃபார்மரு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிறு குறு தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மணி போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அடுத்து எக்ஸ்க்ளூசிவாக க்ரியேட் பண்ணது தான் வந்துட்டு என்னென்னா இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. இது 2014 க்ரியேட் பண்ணாங்க, ஓகே. ஸோ இதை வந்துட்டு யார் ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னா நச்சிகேட் மோர் கமிட்டின்ட்டு. கமிட்டிஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாங்கிறதுக்காக இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அகைன் இவங்களும் அவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த ஃபார்மரு, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்கிறவங்களுக்காக லெண்ட் பண்ணுறதுக்காகவே க்ரியேட் பண்ணது தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா பேமெண்ட் பேங்க்ஸு. நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கலாம், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸு, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸு, இந்த மாதிரி நிறையா பேமெண்ட் பேங்க்ஸுங்கிற சிஸ்டம் இருக்குது. இந்த பேமெண்ட் பேங்க் சிஸ்டம் ஏன் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா
மொத்தமாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்பிஐயும் சரி கவர்மெண்ட்டும் சரி ஒர்க் பண்ணுறது எல்லாமே என்னென்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ யாருக்காவது மணி தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு அவங்க கஷ்டப்படாமல் வந்துட்டு பேங்க் ஆக்சஸ் பண்ணி வந்துட்டு அவங்க வந்துட்டு தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். அவங்க வந்துட்டு லோன் வாங்கியிருக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். இதுக்காக தான் நம்ம எவல்யூஷன் ஆஃப் பேங்க்ஸை பார்த்தப்போ என்னது நேஷனலைசேஷன் பண்ணாங்க, அதுக்கடுத்து செகண்ட் நேஷனலைசேஷன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எல்பிஜிஆரால் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் நபார்டை தனியாக பிரித்து கொண்டு போயிட்டு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் க்ரியேட் பண்ணாங்க, அதுக்கடுத்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் க்ரியேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வேறு க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா யாருக்குமே வந்துட்டு ஃபினான்ஷியல் நீட் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடாது. யாருக்காவது ஒரு தேவை வந்துச்சுன்னா அவங்க மணி லெண்டர்கிட்ட போய் மாட்டிடக்கூடாது. அவங்க பேங்க்குங்கிற ஒரு ஃபார்மல் சிஸ்டத்தில் தான் லோன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பாங்க. அதாவது எல்லாருக்கும் அவங்களோட எல்லா தேவையும் ஃபினான்ஸ் ரிலேட்டடான எல்லா தேவையும் பூர்த்தி செய்யப்படணும். அதுக்காக தான் இவ்வளவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் கடைசி அவங்க இன்னொன்று என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் பேங்க்ஸு. இந்த பேமெண்ட் பேங்க்ஸோட ஐடியா என்ன அப்படின்னா சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக. நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் பேங்க்ஸோ இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க் கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறக்க அந்த பேங்க்கில் நீங்கள் உங்களோட டெபாசிட்ஸ் பண்ணுறப்ப வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஒரு 3-4% வட்டி கிடைக்கும். ஆனால் இந்த பேமெண்ட் பேங்க்கில் அதை விட அதிகமான வட்டி கிடைக்கும். ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா பீப்புளுக்கு வந்துட்டு என்ன நம்ம நிறையா சேவ் பண்ணணும்னு தோணும். ஓகே, ஸோ அதுக்காக இந்த பேமெண்ட் பேங்க்ஸ்க்கு வந்துட்டு என்னென்னா நீங்கள் 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் வந்துட்டு உங்களோட டெபாசிட்குள்ளே வச்சுக்க முடியும். ஓகே, அது போக இதில் நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த கன்சர்ன் பேமெண்ட் பேங்க்லேருந்து வந்துட்டு என்னென்னா உங்கள் வீட்டுக்கே வந்து எல்லா கேஒய்சி எல்லாம் பண்ணி கொடுத்து உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காகனா இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்னா ஒரு நாள் லீவ் போட்டு நீங்கள் போய் பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அது ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இதனாலேயே நிறையா பேர் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது கூட ரெடியாக இருக்க மாட்டாங்க. இந்த பேமெண்ட் பேங்க்கோட கான்செப்ட் என்னென்னா நீங்கள் வீட்டில் இருந்தே ஃபோன் மூலமாகவே எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்தது தான் இந்த பேமெண்ட் பேங்க். ஸோ இது மூலமாக என்னென்னா நிறையா பேர் வந்துட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க, நிறையா பேர் மணி சேவ் பண்ணுவாங்கங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணதான் இந்த பேமெண்ட் பேங்க்ஸு. ஸோ ஆனால் இதில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியும்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா இந்த பேமெண்ட் பேங்க்ஸில் போய் நீங்கள் கடன் வாங்க முடியாது. இப்போ நான் எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் போயிட்டு எஸ்பிஐயில் போயிட்டு எனக்கு திடீர்னு மணி தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்னோட டெபாசிட்டை காட்டுவேன். நான் இவ்வளோ டெபாசிட் வச்சுருக்கிறேன், இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறேன், ஸோ எனக்கு வந்து லோன் வேணும்னு கேட்பேன். ஸோ அதுவே வந்துட்டு என்னென்னா ஒரு மாரல் சப்போர்ட் ஆக்ட் ஆகி பேங்க் எனக்கு லோன் கொடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் இந்த பேமெண்ட் பேங்க்கில் லோனுங்கிற ஒரு ஃபெசிலிட்டியே கிடையாது. அது போக இந்த பேமெண்ட் பேங்க்கில் உங்களுக்கு கிரெடிட் கார்டெலாம் தரமாட்டாங்க, டெபிட் கார்டு மட்டும் தான் தருவாங்க. ஆனால் என்னென்னா இந்த பேமெண்ட் பேங்க்கோட ஐடியா என்னென்னா எல்லாருமே வந்துட்டு என்னென்னா அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கணும், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் வந்தது தான் இந்த பேமெண்ட் பேங்க்ஸு. ஓகே, அடுத்து மணி மார்க்கெட்னா என்ன, கேபிட்டல் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது புக்கில் வந்துட்டு ஒரு 3 லைன் 4 லைன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ஒரு பெரிய கான்செப்ட். நான் சிம்பிளாக சொல்கிறேன். மணி மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா லெஸ் தேன் 1 இயர்க்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிற டிரான்சாக்ஷன் இல்லை வாங்குகிற கடன். ஓகே, அதெல்லாமே மணி மார்க்கெட்டுக்குள்ளே வரும். அதாவது என்னென்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னென்னா மணி மார்க்கெட்டுக்குள்ளே வரும். இன்னும் ஸ்பெசிஃபிக்கானா லெஸ் தேன் 365 டேஸ், அவ்வளோதான். இதுதான் மணி மார்க்கெட். இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிற கடன் வாங்குறதோ இல்லை உங்களோட மெச்சூரிட்டி பீரியட் வந்துட்டு 1 இயர்க்குள்ளே இருக்குதுன்னா நீங்கள் மணி மார்க்கெட்டில் இருப்பீங்க. ஓகே, இது கிரேட்டர் தேன் 365 டேஸ். ஓகே, கிரேட்டர் தேன் 365 டேஸ்னு வச்சுக்கோங்களேன், அது கேபிட்டல் மார்க்கெட்டில் வரும். ஓகே, விச் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் வந்துட்டு வாங்குகிற லோனோ இதோ என்னென்னா அதெல்லாமே வந்துட்டு ஒரு லாங்கர் டியூரேஷன் போகிறப்போ வந்துட்டு இட் கம்ஸ் அண்டர் த கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்னு வர்றப்போ வந்துட்டு என்னென்னா இதில் நிறைய விஷயத்த பேசுவாங்க. என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுவாங்க, பாண்டை பற்றி பேசுவாங்க, டிபென்ச்சர்ஸ் பற்றி பேசுவாங்க. அந்தளவு பெரிய கான்செப்ட் வேண்டாம். உங்களுக்கு தேவையான கான்செப்ட் இங்கே என்ன அப்படின்னா மணி மார்க்கெட்னா அது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங் ஃபெசிலிட்டி, அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங் வந்துட்டு என்னென்னா லெஸ் தேன் 365 டேஸ், அதாவது 1 இயர்க்குள்ளே நடக்கிற ஃபினான்ஷியல் விஷயம் எல்லாமே வந்துட்டு என்னென்னா அண்டர் மணி மார்க்கெட்டில் வரும். ஓகே, கிரேட்டர் தேன் 365 டேஸ், மோர் தேன் 1 இயருக்கு மேலே வர்றது அப்படிங்கிற மெச்சூரிட்டி டைம் பீரியடோட வர்றது எல்லாமே என்னென்னா இட் கம்ஸ் அண்டர் த கேபிட்டல் மார்க்கெட். இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ இதை தான் வந்துட்டு உங்களுக்கு கொஷினாகவும் கேட்பாங்க. லாஸ்ட்டாக நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
டிமானிட்டைசேஷன். ஓகே, ஸோ பண மதிப்பு நீக்கம். டிமானிட்டைசேஷன் இது வந்துட்டு நம்ம 2016 நடந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ இருந்த ரூ. 1000 500 வந்துட்டு இது பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு 2000 நோட்லாம் இஷ்யூ பண்ணாங்க. இப்போ அகைன் வந்துட்டு 2000 கரன்சியும் வந்துட்டு இப்போ என்ன டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது என்கிட்ட ஒரு ரூபா நோட்டு இருக்குது, அந்த ரூபாவுக்கு வந்துட்டு இனிமேல் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டிமானிட்டைசேஷன். சரி, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிடர் தட் நான் தான் கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. நான் தான் வந்துட்டு என்னென்னா கஷ்டப்பட்டு வந்துட்டு அவ்வளோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோடு வந்துட்டு ஒரு கரன்சியை வந்துட்டு உங்களுக்கு சர்க்குலேஷனுக்கு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த காசு செல்லாது, இதை வந்துட்டு நீ இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் பேங்க்கில் கொடுத்து வேறு புது கரன்சி வாங்கிக்கோங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது ஏன் இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன் பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் ரீசன் வந்துட்டு என்னென்னா, பிளாக் மணியை வந்துட்டு இது வந்துட்டு குறைக்கும். எப்படின்னா, கன்சிடர் தட் நான் வந்துட்டு ஒரு அஃபீஷியலு, நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கரப்ஷன் பண்ணி நிறையா வந்துட்டு பிளாக் மணி வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு டேக்ஸ் கட்டாமல் கவர்மெண்ட்டை ஏமாற்றி நிறையா கரன்சி வச்சுருக்கிறேன்னா, இப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த காசெல்லாம் வந்து செல்லாதுன்ட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா, எய்தர் நான் பேங்க்குக்கு போயிட்டு நான் அந்த காசை கொடுப்பேன். அப்படி கொடுத்து மாற்றுறப்போ வந்துட்டு நான் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஓகே, அப்படி இல்லைனா நான் கரப்ட் பண்ணி வந்த காசுனா வேறு வழியே இல்லை, நான் வந்துட்டு அதை வெளியே கொண்டு வரும்போது வந்துட்டு கண்டிப்பாக நான் அரெஸ்ட் ஆவேன். ஸோ கரப்ஷனை ஓவர் கம் பண்ணலாம், அதே நேரத்தில் பிளாக் மணி ஓவர் கம் பண்ணலாம். டேக்ஸ் ஒழுங்காக வந்துட்டு யாரும் கட்டுவாங்க. ஏன் டேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. டேக்ஸ் நீங்கள் கட்ட தான் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக வந்துட்டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்கும். ரோடு போட முடியும், டேம்ஸ் கட்டுறாங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹெல்த் கேர் கொடுக்குறாங்க, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ டேக்ஸ் மணினால தான் கவர்மெண்ட் ரன்னே ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறதுனால அஃபெக்ட் ஆக போகிறது பீப்புள் தான். ஸோ அந்த டேக்ஸ் மணி ஒழுங்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிமானிட்டைசேஷனே பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா, ஃபேக் கரன்சிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக. நம்ம இப்போ என்ன தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவேர்னஸ் கொடுத்தாலுமேவும் நம்மளால் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு கரன்சி வந்துட்டு ஒரு 500 நோட்டு வந்துட்டு ஃபேக் கரன்சியா இல்லை வந்துட்டு உண்மையான கரன்சியா நம்மளால் செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது முடியாமல் கூட போகலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அந்த ஃபேக் கரன்சியை கொண்டு போய் நீங்கள் மாத்திரை கொண்டு வந்தீங்கன்னா பேங்க்கில் வந்துட்டு செக் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும், இது ஃபேக் கரன்சி, இதுக்கெல்லாம் நாங்கள் மாற்றி தர மாட்டோன்ட்டு. அப்போ என்னென்னா, ஒவ்வொரு தடையும் வந்துட்டு நீங்கள் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணுறப்ப அந்த ஃபேக் கரன்சியும் சேர்ந்து மார்க்கெட்டை விட்டு இல்லாமல் போயிடும். ஸோ இது ஒரு அடுத்த பெனிஃபிட். அடுத்து என்ன மெயினாக அப்படின்னா, இந்த ப்ராசஸோடையே சேர்ந்து வந்துட்டு என்னென்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஷிஃப்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா டிமானிட்டைசேஷன் அடிக்கடி நடக்கிறப்ப உங்கள் மனசில் என்ன தோணும், ஏன் நான் கையில் காசு வச்சுருக்கணும், திடீர்னு ஒரு நாள் பேங்க் ஏதாவது வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டோ இல்லை கவர்மெண்ட் வந்துட்டு இந்த கரன்சி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும்ல, இதுக்கு நான் பேசாமல் எல்லாமே வந்துட்டு என்னது யூபிஐலையும் ஜிபேலையோ இல்லை வந்து பேடிஎம்லேயோ பே பண்ணால் முடிஞ்சிடும்ல, எதுக்கு நான் இந்த ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட். கடைசியாக என்னென்னா கரப்ஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கரப்ஷன் வந்துட்டு குறையும். ஸோ இதுக்காக தான் டிமானிட்டைசேஷன். இது போக வந்துட்டு என்னென்னா, ஒரு தடையும் வந்துட்டு செக்யூரிட்டி ஃபீச்சரை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூ கரன்சியை இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்காகவும் கூட வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ 1947க்கு அப்புறம் வந்து கரன்சி நோட்டுக்கும் இப்போ இருக்கிற கரன்சி நோட்டுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர் என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய வாட்டர் மார்க் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் கலரிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு அதில் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு என்னென்னா, ஒரு டெக்னாலஜியோ இல்லை அதில் இருக்க செக்யூரிட்டி ஃபீச்சரோ வந்துட்டு அவுடேட் ஆகும்போது நியூ செக்யூரிட்டி ஃபீச்சரோடு வர்றதுக்கு டிமானிட்டைசேஷன் பண்ணுவாங்க. அந்த பழைய கரன்சியை எடுத்துகிட்டு புது கரன்சி ஹை செக்யூரிட்டி ஃபீச்சரோடு கொண்டு வருவாங்க. இது மூலமாக ஃபேக் கரன்சியும் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ விஷயத்துக்காக தான் டிமானிட்டைசேஷன் நார்மலாக பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா, பேங்கிங் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் பார்த்துட்டோம். இது கூட இன்னொன்று ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா, என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படிம்பாங்க. தமிழில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், வாரா கடன். நான் ஒரு பேங்க்கு, நான் ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கேன். அவர் வந்துட்டு என்னென்னா ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கட்ட மாட்டேங்கிறாரு, இல்லை வாங்கின கடனையும் திருப்பி செலுத்த மாட்டேங்கிறாரு. இப்படியே வந்துட்டு அவர் கொஞ்சம் நாளுக்கு மேலே இருந்துட்டார் அப்படின்னா, நான் அவர் கொடுத்த கடனை வந்துட்டு என்பிஏ அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவேன். அதாவது என்ன, வாரா கடன். இனிமேல் அந்த கடன் வரவே வராது, அதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க விட்டுட்டு, அவர் எனக்கு கொலாட்ரல் கொடுத்தானே வாங்கியிருப்பார். என்கிட்ட அவர் லோன் வாங்குறாருன்னா ஏதோ ஒன்று கொலாட்ரல் அடமானம் வச்சமாக வாங்கியிருப்பார். அந்த கொலாட்ரலை நான் விற்க ஆரம்பிக்க ட்ரை பண்ணுவேன். அந்த கொலாட்ரலை எப்படியாவது விற்று அவர் கொடுத்த கடனை நான் வந்துட்டு அதிலேருந்து எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ
அப்போ என்னென்னா அவர் கொடுத்த கடனை நான் வந்துட்டு என்பிஏன்னு டிக்ளேர் பண்ணணும். இதை எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் கடன் கொடுத்து அவர் 90 நாளைக்கு மேலே, நல்லா நான் வச்சுக்கோங்க, 90 நாளைக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கட்டலை, அவர் வாங்கின கடனையும் திருப்பி செலுத்தாமல் இருந்தார் அப்படின்னா அதை என்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேங்க்கு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அவரோட கொலாட்ரலை விற்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. புரியுதா? 90 நாளுக்கு மேலே அவர் வந்துட்டு வாங்கின கடனுக்கு ப்ராப்பராக மாதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டணும். அதையும் கட்ட மாட்டேங்கிறாரு. ஓகே, அது போக வந்துட்டு என்னென்னா வாங்கின கடனையாவது திருப்பி மொத்தமாக கட்டிட்டு நான் என்னோடய லோன் ஆக்டிவிட்டியை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். அதுவும் பண்ணாமல் 90 நாளைக்கு மேலே அவர் இழுத்தடிச்சிட்டாரு அப்படின்னா அதை என்பிஏன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அவர் கொடுத்த கொலாட்ரலை லிக்விடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லிக்விடேஷன்னா என்னென்னா விற்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது மூலமாக வந்துட்டு என்னென்னா பேங்க் கொடுத்த காசை கொஞ்சமாவது ரிக்கவர் பண்ண முடியுங்கிறதுக்காக பண்ணுறது தான் இந்த என்பிஏன்னு டிக்ளேர் பண்ணுறது, அந்த லிக்விடேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்னா பேங்கிங்கில் மோஸ்ட் ஆஃப் த எல்லா டாப்பிக்குமே பார்த்தாச்சு. ஆர்பிஐனா என்னென்னு பார்த்தோம், நபார்ட்னா என்னென்னு பார்த்தோம், ஆர்ஆர்பினா என்னென்னு பார்த்தோம், அதுக்கடுத்து வந்துட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் பேமெண்ட் பேங்க்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போது டிமானிட்டைசேஷன் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், என்பிஏனா என்னென்னு பார்த்தோம். அது போக அதுக்கு முன்னாடி வந்துட்டு மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ என்னென்னலாம் ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சிஇடி கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ சிஇடி கொஷின்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு என்னென்னா இப்போ நம்ம பேசின இந்த டாப்பிக்லேருந்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் மணி சப்ளை என்ன ஆகும், இல்லை இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும், இல்லை பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் மணி சப்ளை என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும், இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற அந்த டேட்டாஸை மட்டும் வந்துட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கிரவுண்ட் டீச்சர்ஸ் மூலமாக வந்துட்டு எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வந்துட்டு ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.